Assalamualaikum. Auzubillahiminash-shaytanir-rajim. Bismillahir-rahmanir-rahim. Inshallah, இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article, June 2001 edition, titled Do Not Despair of God's Mercy. கடவுளின் கருணையில் விரக்தி அடைந்திராதீர்கள். சூரா 2 வசனம் 286. கடவுள் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அதன் சக்திக்கு மீறிய சுமைகளை ஒருபோதும் சுமத்துவதில்லை. அது என்ன சம்பாதிக்கின்றதோ அது அதற்கு வரவாகும், மேலும் அது என்ன செய்கின்றதோ அது அதற்கு எதிராகும். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எல்லாமே நல்லா போச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம சந்தோஷப்படாம கூட இருக்கலாம். ஆனா எப்பவுமே கடவுளுடைய கருணையில நம்ம விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. சூரா 57 வசனம் 23, 24 சொல்ற மாதிரி நம்ம இழந்த ஒன்றிற்காக துக்கப்படக்கூடாது. அதே மாதிரி கடவுள் நம்மளுக்கு தந்த எந்த ஒன்றிற்காகவும் நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடாது. இன்ஷால்லா நம்ம குரான்ல இருந்து கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தர பாடங்களை பார்ப்போம். யூசுப் நபியோட கதையில இருந்து. ஏன்னா சூரா 12 வசனம் 7 கடவுள் சொல்றாங்க, ஜோசப் கிட்டையும் அவருடைய சகோதரர்கள் கிட்டையும் தேடுதல் உள்ளவங்களுக்கு படிப்பினைகள் உள்ளது அப்படின்னு. ஜோசப் நபியோட கதையில பார்த்தோம்னா அவர் அவருடைய வாழ்க்கையில எல்லா வகையான விஷயங்களையும் அவர் அனுபவிச்சிருக்காரு. அவர் மேல எல்லாரும் பொறாமப்படுறாங்க. கிணற்றோட அடி ஆழத்துல அவர் தூக்கி எறியப்படுறாரு. ஒரு வியாபார பொருளா மக்கள் அவரை பாக்குறாங்க. சில பெண்களோட சூழ்ச்சியால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. விபச்சாரம், திருட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பொய்ப்பொழிகள் அவர் மேல சுமத்தப்படுது. சிறைச்சாலைக்கு போறாரு. அவருடைய குடும்பத்தை பிரிஞ்சு பல வருடங்கள் அவர் கடக்குறாரு. அண்ட் அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை எதிர்க்கிறாங்க. இது எல்லாம் இருந்தாலும் அவர் ஒருபொழுதும் கடவுளுடைய கருணையில அவர் விரக்தி அடையல. அண்ட் அதற்கு விளைவா கடவுள் அவருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி தராரு. அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பொசிஷனை அமைச்சு தராரு. அரசுரிமைய அவருக்கு தராரு. சூரா 12 வசனம் 101. என் ரட்சகரே, எனக்கு நீர் அரசாட்சியை தந்திருக்கின்றீர், மேலும் கனவுகளின் விளக்கத்தை எனக்கு கற்று தந்திருக்கின்றீர். வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவரே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் நீரே என் ரட்சகரும் எஜமானரும் ஆவீர். அடிபணிந்த ஒருவனாக என்னை மரணிக்க செய்வீராக, மேலும் நன்னறியாளர்களுடன் என்னை கணக்கிடுவீராக. அதே மாதிரி யூசுஃபோட தந்தை ஜேக்கபும் அவர் என்னதான் கஷ்டப்பட்டு ரொம்ப துக்கத்துல இருந்தாலும் அவர் கடவுள் அவருடைய குழந்தைகளை திரும்ப அவர்கிட்ட கொண்டு வர வரைக்கும் அவர் ஒருபோதும் கடவுளுடைய கருணையில விரக்தி அடையாம கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தார் அவரு. அடுத்து நம்ம ஜோபோட கதைய பார்த்தோம்னா, ஷைத்தான் அவருக்கு கஷ்டம், வலி அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுக்கறான். அதுல இருந்து கடவுள் அவரை மீட்கிறாரு. அவருக்கு இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யறாரு. அவருடைய குடும்பத்தை அவர்கிட்டயே திரும்ப தராரு. இன்னும் 2 மடங்கா தராரு அப்படின்னு நம்ம சூரா 38 வசனம் 41 43 வரைக்கும் பாக்குறோம். அண்ட் கடவுள் ஜோபு ஒரு நல்ல அடியார் அப்படின்னு சொல்லி ஜோப் மேல பெருமைப்படுறாரு அவர். சூரா 38 வசனம் 41 43. நம் அடியார் ஜோபை நினைவில் கொள்வீராக. அவர் தன் ரட்சகரை அழைத்தார். கஷ்டத்தையும் வலியையும் கொண்டு சாத்தான் என்னை துன்பப்படுத்தி விட்டான். உம் பாதத்தை கொண்டு தரையில் அடிப்பீராக. ஒரு ஊற்று உமக்கு நிவாரணத்தையும் மேலும் ஒரு பானத்தையும் தரும். அவருடைய குடும்பத்தாரை நாம் அவருக்கு திரும்பி தந்தோம், 2 மடங்கிற்கும் அதிகமாக. நம் கருணை விதமானதே ஆகும். அறிவுத்திறன் பெற்றிருப்போருக்கு ஒரு நினைவூட்டல் ஆகும். இப்போது உமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நீர் பூமியில் பிரயாணம் செய்து தூய செய்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாம் அவரை உறுதியுடையவராக கண்டோம். எத்தகையதொரு நல்ல அடியார். அவர் அடிபணிந்த ஒருவராக இருந்தார். அடுத்து இப்ராஹிம் நபிய பார்த்தோம்னா, அவரை நெருப்புல தூக்கி போடுறப்ப கூட அவர் விரக்தி அடையல. அதுக்கப்புறம் கடவுள் அதுல தலையிட்டு அந்த நெருப்பையே அவருக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்கி வைக்கிறாங்க.
இப்ராஹிம் நபி மாதிரியே செக்கரியாவும் அவருக்கு வந்து கடவுள் ஒரு வாரிசை தர வரைக்கும் விடாம விரக்தி அடையாம அவர் வந்து கடவுள் கிட்ட இறைஞ்சி பிரார்த்திச்சுக்கிட்டே இருந்தாரு. ஜீசஸ் பிறக்கிற டைம்ல மேரி வந்து ரொம்ப அவமானப்படுறாங்க. அவங்க வந்து இறந்தே போயிருக்கலாம் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சூரா 19:23 பாக்குறோம். ஒரு பேரித்த மரத்தடியில் அவருக்கு பிரசவ வலி வந்தது. அவர், நான் மிகவும் வெட்கப்படுகின்றேன். இது நிகழ்வதற்கு முன்னரே நான் மரணித்திருக்கவும் மேலும் முற்றிலும் மறக்கப்பட்டிருக்கவும் வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்று கூறினார். மேரிக்கு அந்த டைம்ல அது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிவாரணம் தர்றதுக்காக அப்போதான் பிறந்த அந்த குழந்தை ஜீசஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, கடவுள் நம்மளுக்கு தந்திருக்க நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை சொல்லுது. சூரா 19:24-26 அதை பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம வந்து அவர் மேல முழுசா நம்பிக்கை வச்சோம்னா கடவுள் மட்டுமே நம்மளுக்கு வந்து போதுமானவர் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே நம்ம வந்து கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம வந்து தள்ளப்படலாம். அதனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கடவுள் கிட்ட உதவிக்காக இறைஞ்சி பிரார்த்திக்கிறது மட்டும்தான். அப்போ வந்து நம்மளால பார்க்க முடியும் கடவுள் வந்து எப்படி வந்து நம்ம சூழ்நிலையில தலையிட்டு அவர் வந்து ஒண்ணு நம்மள அதுல இருந்து காப்பாத்திடுவாரு, இல்லாட்டி அதை தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பலத்தை தருவாரு. அதே மாதிரி நம்மளோட உண்மையான நண்பர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கஷ்ட காலத்துல இருக்கும் போதுதான். நம்ம கஷ்டப்படுற போதுதான் நம்மளுடைய உண்மையான குணம் வந்து வெளியே வரும். அது நல்லதோ கெட்டதோ அதுதான் வந்து கடவுள் நம்மளுக்காக டிசைன் பண்ணிருக்க இந்த சோதனையா இருக்கு. மோசஸும் அவருடைய டீச்சர் அவருடைய ஆசிரியரும் நம்ம எப்போதுமே வந்து மோசஸும் அவருடைய குருவோட கதையில இருந்து வர அந்த மதிப்புமிக்க பாடங்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து மறந்துடாம இருக்கணும். அவங்களோட கதையில இருந்து நம்ம கத்துக்கிறோம் என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனா விஷயங்கள் வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இல்லாட்டி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தான் வந்து போதுமான அளவுக்கு அறிவு இல்லாம இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னே அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது தான். ஏன்னா அவர் மட்டும்தான் எது எதற்காக நடக்குது அப்படின்றத பத்தி எல்லாத்தையும் வந்து அறிஞ்சவரா இருக்காரு. அண்ட் வந்து யார் அவர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதா இருக்கிறபடிதான் கடவுள் வந்து எல்லாத்தையும் அமைச்சு தருவாரு. சில நேரங்கள்ல கெட்ட விஷயங்களும் நடக்கதான் செய்யும். ஆனா அங்க பாயிண்ட் என்னன்னா அப்படி கெட்ட விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம அதை எப்படி கையாளுறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. குரான்ல வந்து நம்ம பார்த்தோம்னா எது நடந்தாலும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி இல்ல. ஆனா எது நடந்தாலும் அதுல இருந்து ஒரு நல்லதை கடவுள் வந்து வெளியே கொண்டு வருவாரு அப்படின்னு சூரா 65:1 பாக்குறோம். சோ எப்போ நம்மளுடைய முழு பொறுப்பையும் நம்ம வந்து கடவுளோட கையில வைக்கிறோமோ அப்போ வந்து எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு நல்லதா இருக்க மாதிரி கடவுள் அமைச்சு தராங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சோ நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. ஒண்ணு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சு பாத்துக்கிறதுக்கு, இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வேற கோணத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. கடவுளுடைய கருணை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து ஒருபோதும் கடவுள் மேல வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது. எப்பவுமே அவர் மேல முழு நம்பிக்கையை வைக்கணும். அதனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுன்னா ஏன் நம்மளுக்கு வந்து இப்படி ஆகுது அப்படின்னு கேட்காம, இல்லாட்டி ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்காம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இல்லாட்டி கடவுள்கிட்ட உதவி கேட்கணும். இதுல இருக்கிற என்ன நல்ல விஷயம் வருதோ அதை வந்து எனக்கு புரிஞ்சுக்க வைங்கல்ல அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற விஷயம், நம்ம கடவுளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மளுக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு.
ஸோ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத எந்த விஷயமுமே வந்து நம்மளுக்கு நடக்காது. ஏன்னா சூரா 2:286 பார்த்த மாதிரி கடவுள் நம்மகிட்ட சொல்றாரு, எந்த ஆன்மாவையும் அதோட சக்திக்கு மீறி எல்லாம் வந்து சுமை சுமத்துவதில்லை அப்படின்னு. கடைசியா நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கடவுள் நம்மளுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சூரா 15:56 பார்க்கிறோம், வழி தவறியவர்களை தவிர எவரும் தன் இரட்சகரின் கருணையில் விரக்தி அடைய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு லாயா. அடுத்து இன்ஷால்லா இன்னொரு ஆர்டிக்கல் இன்னைக்கு பார்க்கலாம். அது வந்து ஜனவரி 1996 எடிஷன், டைட்டில் இம்ப்ளோர் காட் வித் த பெஸ்ட் பிரேயர்ஸ். சிறந்த பிரார்த்தனைகளை கொண்டு கடவுளை இறைஞ்சுங்கள். சூரா 2:186. தன்னுடைய அடியார்களின் பிரார்த்தனைகளுக்கு கடவுள் பதிலளிக்கின்றார். என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் போது நான் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். வழிகாட்டல் பெறும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்க வேண்டும், மேலும் என் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சூரா 25:77 குரான் வந்து நம்மளுக்கு சொல்லி தருது, நம்மளுடைய வழிபாட்டு மூலயமா மட்டும்தான் கடவுளிடம் வந்து நம்மளால மதிப்படைய முடியும் அப்படின்னு. அண்ட் வந்து பிரார்த்தனை வழிபாட்டோட ஒரு வடிவமா இருக்கு. சூரா 40:60 பாக்குறோம். அதுல வந்து நம்மளுடைய ரட்சகர் நம்மள்ட்ட சொல்றாரு, நீங்க வந்து என்ன இறைஞ்சுங்க, நான் வந்து உங்களுக்கு மறுமொழி அளிக்கிறேன். நீங்க வந்து என்ன வழிபடுறதுக்கு ரொம்ப ஆணவம் கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜஹன்னாக்கு தான் போய் சேருவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம எப்போ வந்து கடவுளை இறைஞ்சுறோமோ நம்ம வந்து சரியான விஷயத்த செய்யறோம். அண்ட் வந்து கடவுள் நம்ம என்ன கேட்கிறோமோ இல்ல நமக்கு எது நல்லதோ அதை வந்து நம்மளுக்கு தராங்க. நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செவியேற்பவரா இருக்காரு. தேவையுடையவங்களுக்கு அவர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தராரு. நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நிவர்த்தி செய்யறாரு. அண்ட் வந்து நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவர் வந்து நாடுனா அவர் வந்து மறுமொழி அளிக்கிறாரு. நம்ம எங்க இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காரு. அதனால நம்ம வந்து அவருடைய அருளுக்காகவும் அவருடைய கருணையையும் நம்ம மேல பொழிய சொல்லி நம்ம வந்து கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கணும். அண்ட் ஒருபோதும் நம்ம வந்து விரக்தி அடைஞ்சிடாம இருக்கணும். ஏன்னா கடவுள் தான் வந்து அளவற்ற அருளை உடையவரா இருக்காரு. அடுத்து வந்து இறைஞ்சி பிரார்த்திக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து கடவுளை மட்டும்தான் இறைஞ்சி பிரார்த்திக்கணும். அண்ட் வந்து குர்ஆன் நம்மளுக்கு வந்து சொல்லி தருது, கடவுள் வந்து மக்களை கஷ்டத்தை கொண்டும் கெட்ட சூழ்நிலைகளை கொண்டும் நம்மளுக்கு வந்து சோதிப்பாங்க. நம்ம வந்து அப்பயாச்சும் இறைஞ்ச மாட்டோமா அப்படின்றத பாக்குறதுக்காக. அண்ட் வந்து அவங்க மட்டும் இறைஞ்சிருந்தா சோதனை வந்தப்போ நான் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம குர்ஆன் முழுக்க நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். நோவா வந்து கடவுளை வந்து அழைக்கிறாரு. கடவுள் வந்து அவருக்கு மறுமொழி அளிக்கிறாரு. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த மாபெரும் அழிவுல இருந்து அவங்கள காப்பாத்தி. அதே மாதிரி ஜோபோட கதை நம்ம வந்து பார்த்தோம். அவரும் வந்து அவருடைய ரட்சகரை அளிக்கிறாரு. அவருடைய ரட்சகர் அவருக்கு வந்து மறுமொழி அளிக்கிறாரு. அந்த இளைஞர்கள் வந்து அந்த குகைக்குள்ள போய் பதுங்கி இருந்தப்போ கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறாங்க. அவருடைய வழிகாட்டுதலை கேட்டு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வந்து பிரார்த்திக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேரோட மனைவி பார்த்தோம்னா அவங்களும் வந்து சுவனத்துல எனக்காக ஒரு இல்லத்தை கேட்டுக்கல அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறாங்க. ஜோனா பாக்குறோம், கடவுள்கிட்ட அவர் இறைஞ்சி பிரார்த்திக்கிறாரு. அவருடைய துன்பத்துல இருந்து கடவுள் அவரை காப்பாத்துறாங்க. ஜக்கரியா அவரும் கடவுள்கிட்ட இறைஞ்சுறாரு. கடவுள் அவருக்கு மறுமொழி அளிக்கிறாரு. அவருக்கு வந்து ஜான் அப்படின்ற ஒரு வாரிசு தராரு. மோசஸும் ஆரோனும் வந்து கடவுளிடம் இறைஞ்சுறாங்க. ஃபேரோவையும் அவன் கூட இருக்கிறவங்களோட சொத்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட சொல்லி அண்ட் அவங்களோட பிரேயர்ஸும் வந்து பதிலளிக்கப்படுது. லூத் நபி பாக்குறோம், அவரும் வந்து வெற்றிக்காக கடவுள்கிட்ட இறைஞ்சுறாரு. அதே மாதிரிதான் சாலே, ஷுவைப், ஹூத், ஆப்ரஹாம் அண்ட் எல்லா நபிகுமார்களும் அதே தான் வந்து செய்யறாங்க.
இந்த மாதிரி மட்டும் இல்லாம பொருள் சார்ந்த விஷயங்களுக்காக கூட நம்ம வந்து கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கலாம், சுலைமான் நம்பி பண்ண மாதிரி. ஆனா வந்து அப்படி பண்றப்போ மறு உலகத்தை பத்தி வந்து நம்ம விட்டுறக்கூடாது. மறு உலகத்திலயும் நம்மளுக்கு வந்து நன்னறிய தர சொல்லி நம்ம வந்து கேட்கணும். மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படுன்ற நாள்ல கடவுள் வந்து அவரோட அடியார்கள்ல ஒரு குரூப் வந்து காமிப்பாரு. அவங்க வந்து என்ன சொல்லி பிரார்த்திச்சாங்க அப்படின்னா, என்னுடைய ரட்சகரே, நாங்க வந்து நம்பிக்கை கொண்டோம், அதனால எங்களை மன்னிச்சிருங்கல்ல, அண்ட் வந்து உங்களுடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொழியுங்க அப்படின்னு வந்து அவங்க பிரார்த்திக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க அப்படின்னு குரான்ல வந்து நம்ம பாக்குறோம். ஆனா ஏன் சில பிரார்த்தனைகள் வந்து பதிலளிக்கப்படுறது இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரான்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தராங்க, மனிதன் வந்து அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயத்த அவனுக்கு அது ஏதோ நல்லது அப்படின்னு நினைச்சு அவன் வந்து ரொம்ப நிறைய வாட்டி பிரார்த்திக்கிறான் அப்படின்னு. சூரா 17 வசனம் 11 பாக்குறோம், மனிதன் வந்து பொறுமை இல்லாதவனா இருக்கான். அவன் வந்து அவனுக்கு நல்லதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெறுக்கக்கூடியவனா இருக்கான், இல்லாட்டி அவனுக்கு வந்து கெட்டதா இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப வந்து நேசிக்கக்கூடியதா இருக்கான். கடவுள் மட்டும்தான் அறிஞ்சவரா இருக்காரு, அதே சமயம் நம்ம வந்து எதையுமே அறிஞ்சவங்க கிடையாது. கடவுள் வந்து அவருடைய அடியார்களோட பிரார்த்தனைகளுக்கு மட்டும்தான் பதில் அளிப்பாரு. நம்ம மறுப்பவர்களுடைய வழிபாட்டுகள் வந்து வீணானதா இருக்கு. சரி, எது வந்து சிறந்த பிரார்த்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரான்ல வந்து அல்லாஹ் எந்த விஷயத்தையுமே வந்து விட்டு வைக்கல. சோ நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்காக குரானையே வந்து நம்ம ஒரு மூலாதாரமா பயன்படுத்திக்கலாம். அது வந்து நம்மளுடைய ஆன்மாவை வளர்றதுக்கும் நம்மளுடைய நன்னறியை நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கும் இன்ஷா உதவி செய்யும். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூர்ணப்படுத்துவீராக, மேலும் எங்களை மன்னிப்பீராக, எங்களது அறிவை அதிகரிப்பீராக, நன்னறியாளர்களுடன் எங்களை கணக்கிடுவீராக. நீங்கள் வெளிப்படுத்தியவற்றின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், மேலும் நாங்கள் தூதரையும் பின்பற்றுகின்றோம். சாட்சியாளர்களுடன் எங்களையும் கணக்கிடுவீராக. சரியான பாதையில் எங்களை வழிநடத்துவீராக, மேலும் உமக்கு அடிபணிந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் மக்களாக எங்களை ஆக்குவீராக. இவ்வுலகில் நன்னறியையும் மற்றும் மறு உலகில் நன்னறியையும் எங்களுக்கு தருவீராக, மேலும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக, மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளிப்பீராக, மேலும் ஒரு சரணடைந்தவராக எங்களை மரணிக்க செய்வீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் மறந்துவிட்டாலோ அல்லது தவறு செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் ரட்சகரே, உமக்கு எதிராக நிந்தனை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையில் பாவம் செய்து கொண்டிருப்பதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக, எங்கள் வரம்பு மீறல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்வீராக, மேலும் நாங்கள் மரணிக்கும் போது நன்னறியுடையவர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. உம்முடைய தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீர் வாக்களித்த அருட்கொடைகளை எங்கள் மீது பொழிவீராக, மேலும் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளன்று எங்களை கைவிட்டு விடாதீர். நீர் ஒருபோதும் ஒரு வாக்குறுதியை முறிப்பவர் அல்ல. இனி தெய்வ வழிபாடு செய்வதிலிருந்தும் மேலும் பாவத்தில் வீழ்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் இறக்கி அனுப்பிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருப்பதற்கும், மேலும் உமக்கு திருப்திப்படுத்துகின்ற நன்னறியான காரியங்கள் செய்வதற்கும் என்னை வழிநடத்துவீராக. அத்துடன் என் பிள்ளைகளையும் நன்னறியாளர்களாக இருக்கும்படி செய்வீராக. எங்கள் ரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக, மேலும் கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் எங்களை புறப்பட அனுமதிப்பீராக. உம்மிடமிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு வழங்குவீராக. கேள்வி கணக்கு நடைபெறுகின்ற நாளின் போது எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் மேலும் நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் மன்னிப்பீராக. என் ரட்சகரே,
என் பெற்றோர்கள் மீது உம்முடைய கருணையை பொழிவீராக. ஏனெனில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து எங்களை வளர்த்து வந்தனர். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய இன்பத்திற்கானது ஒரு மூலாதாரமாக இருக்கும்படி செய்வீராக. மேலும் நன்னறியாளர்களின் முன்னணியில் எங்களை வைப்பீராக. எங்கள் இரட்சகரே, வரம்பு மீறுகின்ற மக்களில் ஒருவராக இருக்கும்படி எங்களை விட்டுவிடாதீர். எங்கள் இரட்சகரே, நம்ப மறுப்பவர்கள் மீது ஒரு தீர்மானமான வெற்றியை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களையும் மேலும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்தியவர்களான எங்களுடைய சகோதரர்களையும் மன்னிப்பீராக. மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் பால் எந்த வெறுப்பும் கொண்டிருப்பதிலிருந்து எங்கள் இதயங்களை தடுத்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, இப்பொழுது எங்களை நீர் வழிநடத்தி விட்டீர். பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர். உம்முடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் இரட்சகரே, தயவு கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. நீர் எப்போதும் அருகில் இருப்பவராகவும் பதிலளிப்பவராகவும் இருக்கின்றீர். அல்ஹம்துலில்லாஹ். சலாம் அலைக்கும்.